ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் அகாடமி. ஸோ இப்போது நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸில் லாஸ்ட் பார்த்த வீடியோவோட கண்டினியூஸை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். விசை, இயக்கம், ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில். இப்போ ஃபஸ்ட்டு உந்து விசை. ஸோ அது என்ன உந்து விசை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நார்மலாக ஒரு பொருளினுடைய பரப்பு இப்படி இருக்குன்னா, அந்த பரப்புக்கு செங்குத்தாக கொடுக்கக்கூடிய இந்த விசையைத்தான் உந்து விசைன்னு சொல்லுவோம். ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை தான் உந்து விசை. இதனுடைய அலகு நியூட்டன். தென் அழுத்தம் அப்படின்னா என்னன்னு கொடுக்க போறாங்க. ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கு 1 சதுர மீட்டருக்கு செங்குத்தாக. ஸோ லைக் இப்போ இது வந்து 1 சதுர மீட்டர்னா, இந்த 1 சதுர மீட்டருக்கு செங்குத்தாக கொடுக்கக்கூடிய இந்த விசையத்தான் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய அலகு பாஸ்கல். ஒரு பாஸ்கலுடைய அளவு 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அழுத்தம் அப்படிங்கிறது 1 சதுர மீட்டருக்கு கொடுக்கக்கூடிய விசை. உந்து விசைங்கிறது புறப்பரப்புக்கு செங்குத்தாக கொடுக்கக்கூடிய விசை. இதில் தெளிவாக பார்த்துக்கணும். தென் தொடுபரப்பு கூடினால் அழுத்தம் குறையும். ஸோ லைக் இப்போ நமக்கு இப்போ ஒரு செவர் இருக்கு. செவத்துல கடப்பாரையை வச்சு அடிச்சோம்னா, இதனுடைய இந்த தொடுபரப்பு அதிகமாக இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல குடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். மாறாக அதே செவத்துல ஒரு ஆணிய வச்சு அடிச்சோம்னா, அதே அளவு ஃபோர்ஸ் குடுத்தா ஆணி உள்ள போயிரும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல அழுத்தத்தினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கரெக்ட்டா? அப்போ தொடுபரப்பு கூடும்போது அழுத்தம் குறையும். தொடுபரப்பு நமக்கு வந்து கூடும்போது உராய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒண்ணு குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ உராய்வு அப்படிங்கிறது இப்போ லைக் நமக்கு வந்து ஒரு டயரு நமக்கு தரையில படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு டயருக்கும் இந்த தரைக்கும் இதனுடைய தேய்மானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இது அப்போ தொடுபரப்பு கூடினால் அழுத்தம் குறையும். தொடுபரப்பு குறைந்தால் அழுத்தம் கூடும். தொடுபரப்பு கூடினால் உராய்வு அதிகம். தொடுபரப்பு குறைந்தால் உராய்வு கம்மி. கரெக்ட்டு தானே? ஸோ அதாவது ஒரு நூல நமக்கு வந்து ரோட்ல இழுத்துட்டு போனோம்னா, அதுல தேய்மானம் வேற மாரி இருக்கும். ஒரு டயர ரோட்ல இழுத்துட்டு போனா, அதுல தேய்மானம் வேற மாரி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதத்தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உராய்வுன்னு சொல்ல வர்றோம். தென் வளிமண்டல அழுத்தத்த நம்ம வந்து பாராமீட்டர வச்சு அளப்போம். அத கண்டுபிடிச்சவரு டாரிசெல்லி அவரு தான் வந்து கண்டுபிடிச்சிருந்தாருன்னு சொல்லுவாங்க. தென் உயரம் கூடினால் அழுத்தம் குறையும். ஸோ லைக் நமக்கு வந்து இதுக்கான உதாரணம் ஒரு டேங்க சொல்லலாம். ஸோ ஒரு டேங்க்ல இந்த இடத்துல ஹோல் போட்டோம்னா, இங்க தண்ணி ரொம்ப அதிகமாக வரும். இங்க இருக்கக்கூடிய ஹோல் தண்ணி இவ்வளோ நிரம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கக்கூடிய ஹோல்ல தண்ணி கொஞ்சம் கம்மியா வரும். அப்போ இந்த இடத்துல அழுத்தம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. உயரம் கூடும்போது அழுத்தம் கம்மியாக இருக்கு. ஆழம் அப்படிங்கிறது கீழ போக போக கூடும்போது அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தென் உயரம் கூடினால் அழுத்தம் குறையும். அழுத்தம் குறைவுனால என்ன ஆகும்னா, கொதிநிலையும் குறையும். அப்ப மேல போக 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 கொதிநிலையும் குறையும். அதாவது நார்மலா தரையில 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கக்கூடிய தண்ணி மேல போனோம்னா, நமக்கு வந்து கம்மியான டெம்பரேச்சர்லயே கொதிச்சிரும். கொதிநிலை அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் அழுத்தம் குறையும்போது நெக்ஸ்ட் ஒரு வளிமண்டல அழுத்தம் இதுக்கான உதாரணங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த பிரஷர் குக்கர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறத 76 சென்டிமீட்டர் உயரமுள்ள பாதரசத்தால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் 76 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பாதரச தம்பத்துல எவ்வளவு அழுத்தம் குடுக்குதோ, அதத்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் சொல்லுவாங்க அல்லது பாஸ்கல்னு சொல்றாங்க. ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறத 1,00,000 பாஸ்கல் அப்படிங்கிறதுக்கு நியராவும் நமக்கு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாய்மம் அப்படிங்கிறது திரவத்தையும், வாயுவும் 2ம் சேர்ந்தது தான் பாய்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாய்மம் இஸ் திரவமும், வாயுவும் 2ம் சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஒரு பொருள் எதுக்காக மிதக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு தண்ணி ஒரு குவளையில வச்சிருக்கோம்னா, இப்ப தண்ணியினுடைய துகள் இந்த பக்கமும் அழுத்தத்த குடுக்கும், இங்கிட்டும் அழுத்தத்த குடுக்கும், கீழயும் அழுத்தத்த குடுக்கும், மேலயும் ஒரு விதமான ஃபோர்ஸஸ நமக்கு வந்து தண்ணி குடுக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இப்போ ஒரு பொருளினுடைய எடைக்கு மேல்நோக்கி விசை ஆக்சுவலா வந்து இந்த மேல குடுக்கக்கூடிய இந்த அடிஷனல் ஃபோர்ஸ நம்ம மேல்நோக்கு விசைன்னு சொல்லுவோம். இந்த மேல்நோக்கு விசையானது ஒரு பொருள் வந்து அது வந்து கீழ வெயிட்டா இருந்துச்சுன்னா கீழ வரணும்ல. அப்போ இந்த பொருளினுடைய எடைய கம்பேர் பண்ணும்போது, இந்த மேல்நோக்கி விசை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பொருள் மேல தண்ணீல மிதக்கும் அப்படிங்கிறத தான் குடுத்திருப்பாங்க. பொருளினுடைய எடை மேல்நோக்கி விசையை விட குறைவாக இருந்தால், பொருளானது மிதக்கும். மேல்நோக்கி விசைய விட பொருளினுடைய எடை கம்மியா இருந்ததுன்னா, மேல மிதக்கும்னு சொல்றதை சொல்லிட்டாங்க.
தென் திரவத்தினுடைய அழுத்தத்தை மானோமீட்டரை பயன்படுத்தி அளக்கலாம். திரவத்தினுடைய அழுத்தம் எவ்வளவு இருக்கு? லைக் பாதரசத்தில ஒரு விதமான அழுத்தங்கள் இருக்கலாம். எண்ணெயில ஒரு விதமான அழுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். கரெக்ட்டா? ஸோ அத வந்து நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா, மானோமீட்டர பயன்படுத்தி அளவிடலாம்னு சொல்றாங்க. தென் ஆழம் அதிகரித்தால் அழுத்தமும் அதிகரிக்கும். ஸோ நம்ம முன்ன சொன்னேன்ல, கீழ போக போக அழுத்தம் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு அதுதான் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்கல் விதி. இந்த பாஸ்கல் விதியில என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மூடிய பரப்பு மாரி இது மாரி குடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மூடிட்டு, உள்ளக்க தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துட்டு, இங்க ஃபோர்ஸ குடுக்கும்போது, இங்க ஒரு ஹோல் போட்டிருந்தாலும், இங்க எவ்வளவு தண்ணி வெளியேறுதோ, அதே அளவு தண்ணி இங்க ஹோல் போட்டிருந்தாலும் இங்க வெளியேறும்னு சொல்லுவாங்க. அதாவது, ஒரு மூடிய பரப்பில் திரவத்தின் ஒரு பகுதியில் கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம், திரவத்தினுடைய மற்ற எல்லா பாகங்களுக்கும் சமமான அளவு போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த பாஸ்கல் விதியில சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த பிரின்சிபிள் எங்கெங்க செயல்படுதுன்னு பார்க்கும்போது, நீரியல் உயர்த்தி, நீரியல் அழுத்தி மற்றும் பிரேக் இது எல்லாத்துலயுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த பாஸ்கல் விதிய நமக்கு வந்து பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு பரப்பு இழுவிசை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு திரவத்தினுடைய புறப்பரப்புல ஓரளவு குறிப்பிட்ட அளவு விசை இருக்கக்கூடிய அந்த விசையத்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா, பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவாங்க. அதான் குடுத்துருக்காங்க பாருங்க. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்தில் குத்தாக செயல்படக்கூடிய விசையத்தான் பரப்பு இழுவிசைன்னு சொல்றோம். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது பரப்பு இழுவிசையினுடைய அலகு. இது எங்கெங்க நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பரப்பு இழுவிசை செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மழைத்துளி வந்து கோள வடிவமாக பெறுறதுக்கு, அந்த மழைத்துளி நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படி நார்மலா விழுகிறதுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒரு விசை தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இத இழுக்கக்கூடிய அந்த விசை தான் மழைத்துளிகள் வந்து கோள வடிவம் பெறுறதுக்கான காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீர் சிலந்திங்க வந்து நீர்ல நடக்கிறதுக்கும் இந்த பரப்பு இழுவிசை தான் ஒரு காரணம். தாவரத்தில கீழ வேர்ல இருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கக்கூடிய மற்ற எல்லா பாகங்களுக்கும் தண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான காரணமும் இந்த பரப்பு இழுவிசை தான். நெக்ஸ்ட் சிறு துளையின் வழியாக ஒரு சின்ன ஹோல் போட்டிருந்தா அதில வந்து சொட்டு சொட்டா வந்து தண்ணி வரக்கூடிய நிகழ்வு நமக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த பரப்பு இழுவிசைய தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. காரணமா. நெக்ஸ்ட் பாகியல் விசை அல்லது பாகுநிலை. பாகியல் விசை அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு திரவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது, அந்த திரவத்தினுடைய பரப்புக்கும், மற்ற இன்னொரு பரப்புக்கும், அந்த தொடு பரப்புக்கும் இடையான அந்த விசையத்தான் நமக்கு பாகியல் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் உராய்வு விசை அப்படிங்கிறது. ஸோ உராய்வு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒண்ண தேய்க்கும்போது இந்த இடத்துல உருவாகக்கூடிய அந்த அழுத்தத்த உராய்வு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. கரெக்ட்டா? உராய்வு அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. ஜிசிஎஸ் முறையில பாயில்ன்னு சொல்றாங்க. எஸ்ஐ முறையில கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1 அல்லது என்எஸ் மீட்டர் -2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நியூட்டன் பெர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உராய்வு விசை அப்படிங்கிறது. தென் உராய்வுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய டைப் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. உராய்வு அப்படிங்கிறது லைக் நம்ம 2 பொருள தேய்க்கும்போது, அது வந்து 2 பொருளுக்கும் உண்டான தொடர்ப தான் உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். அது நிலை உராய்வு, இயக்க உராய்வு, நழுவு உராய்வு, உருளும் உராய்வு அப்படிங்கிற மாதிரி 4 இருக்கு. ஸோ லைக் நமக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த உருளு உராய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு டேபிள்ல கீபோர்ட இழுக்கும்போது சைடுல வந்து அந்த பால்ராஸ் மாரி ரவுண்ட் ரவுண்டா வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து உருளும் உராய்வுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. நழுவு உராய்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா, கையில எண்ணெய் தேய்ச்சுட்டு இழுத்தோம் அப்படின்னா, அது வந்து நழுவிட்டே போகும்ல, அத நழுவு உராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைங்கிறது பெர்மனன்ட்டா இருக்கும்போது, இயக்கங்கிறது மூவ்மெண்ட்ல இருக்கும்போது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுவோம். இயக்க உராய்வுக்கு டயர் அப்படிங்கிறது தேயக்கூடிய நிகழ்வுகள நமக்கு வந்து சொல்லுவோம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் காரணம். இந்த உராய்வு ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு பரப்பினுடைய தன்மை. ஸோ கண்ணாடி மாதிரி ஒரு பரப்புல இன்னொரு கண்ணாடி மாரி இருக்கக்கூடிய ஒரு பொருள வச்சோம்னா, இங்க இருக்கக்கூடிய உராய்வு அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். மாறாக சொரசொரப்பான ஒரு தரையில ஒரு கண்ணாடி இழுத்துட்டு போனோம்னா, இந்த 2 பொருளுக்கும் உண்டான ஒரு தொடர்பு விசை வேற மாதிரி இருக்கும். உராய்வு அப்படிங்கிறது ரொம்ப தேய்மானம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பரப்பினுடைய தன்மைய பொறுத்தும் இந்த உராய்வு அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு எடை. ஒரு வளவளப்பான பரப்புல ஒரு சின்ன நூல இழுத்துட்டு போனவாக்கும், இங்க உராய்வு வேற மாரி இருக்கும். அதே வளவளப்பான பரப்புல ஒரு கருங்கல்ல இழுத்துட்டு போனா வேற மாரி இருக்கும். அதே சொரசொரப்பான ஒரு பரப்புல நமக்கு கருங்கல் இழுத்துட்டு போனா வேற மாதிரி ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது குடுக்கும். அப்போ இந்த நூல் அப்படிங்கிறது எடைய நான் மென்ஷன் பண்ண வரேன். அத பொறுத்து நமக்கு மாறும். இன்னொன்னு தொடு பரப்பு. ஸோ ஒரு தரையில நமக்கு ஒரு ஒரு பெரிய கல்ல இப்படி மொத்தமா இழுத்துட்டு போறதும் நமக்கு, அதே மாரி ஒரு தரையில சின்னதா ஒரு காணிய வச்சுட்டு இந்த மாரி இழுத்துட்டு போறதும், இந்த இடத்துல வேற மாரி ஒரு ஃபோர்ஸ குடுக்குமா? அப்போ ஒரு சின்ன தொடு பரப்பும் அப்படிங்கிறதும் இந்த உராய்வுல சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான காரணமா இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் நிலைமம். நிலைமம் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து இயக்கத்தின் நிலைமம், ஓய்வு நிலைமம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஸ்டாண்டர்டா பஸ்ல இப்ப நார்மலா இருக்கும் அப்படின்னா, பஸ் நமக்கு போயிட்டே இருக்கும்போது சடனா பிரேக் போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அப்படியே சடனா முன்னாடி போவோம். கரெக்ட்டா? ஸோ நேரா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸு சடனா ஸ்டாப் ஆகும்போது, நாமும் நேரா போயிட்டு இருந்த சடனா ஸ்டாப் ஆகுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த போயிட்டு இருக்கிறத அப்படியே கன்டின்யூ பண்றதுக்காக, நாமளும் முன்னோக்கி போவோம்.
ரைட்டா? ஸோ அப்போ இயக்கத்துல இருக்கக்கூடிய பொருள் தொடர்ந்து இயக்கத்திலேயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு, அதே மாதிரி கன்டின்யூ பண்ணக்கூடிய அந்த நிகழ்வுகள தான் நம்ம வந்து நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். இயக்கத்திலேயே போயிட்டு இருக்குது, இயக்கத்திலேயே ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சா அது வந்து இயக்கத்தின் நிலைமம். ஓய்வுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓய்விலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிகழ்வு ஓய்வு நிலைமம். சரிங்களா? ஸோ அது சடனா பஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ணுவோம்ல, அதே மாரி பேருந்து ரைட் சைடு வந்து நமக்கு வந்து கட் பண்ணும்போது, நாம லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது மாறுவோம்ல, அந்த நிகழ்வு அப்படிங்கிறது எல்லாமே இயக்கத்தினுடைய நிலைமம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒரு பொருள் இயக்கத்துல இருக்கும்போது, நாமளும் இயக்கத்திலேயே போகணும் அப்படிங்கிற மாதிரி, நாமளும் அதே மாதிரி போனோம் அப்படின்னா, அது இயக்கத்தின் நிலைமம். ஓய்வுல இருக்கும்போது, நாமளும் ஓய்விலே இருக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அது வந்து ஓய்வு நிலைமம் அப்படிங்கிற மாதிரி குடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் நிலைமம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நீளம் தாண்டுதல் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக ரொம்ப தூரம் ஓடி வந்து தாண்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நேர்கோட்டினுடைய இயக்கம், அதனுடைய ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஜம்ப் பண்ணும்போதும், இதே அளவு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு நீளம் தாண்டுதலுக்கு ஓடி வந்து தாண்டுறாங்க. சரிங்களா? சரி ஓகே. வலியும் இல்ல. இது வந்து வளையும். வளையும் போது சாய்தல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நியூட்டனுடைய முதல் விதி. நியூட்டனுடைய முதல் விதியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருளின் மீது எந்த விதமான விசையும் செயல்படல அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு பொருள் கீழ வச்சிருக்கோம்னா, அதுல எந்த விதமான காத்து செயல்படல, ஆள் எதுவும் தள்ளி விடல அப்படின்ற மாரி எதுவுமே விசை குடுக்கலன்னா, அந்த பொருள் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இயக்கத்துல இருக்கக்கூடிய பொருள் மீது எந்த விசையும் செயல்படலன்னா, அது இயக்கத்திலேயே தான் இருக்கும். ஓய்வுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் மீது எந்த விதமான விசையும் செயல்படலன்னா, அது ஓய்விலே தான் இருக்கும். அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லக்கூடியது நியூட்டனின் முதல் விதி. நியூட்டனின் 2ஆம் விதியில என்ன சொல்லியிருக்காரு? பொருள் ஒன்றின் மீது செயல்படக்கூடிய விசையானது, அப்பொருளில் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். ஸோ, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருள் நம்ம வந்து விசை குடுக்குறோம்னா, இந்த பொருளினுடைய உந்த மாறுபாடு எவ்வளவு இருக்கோ, அதுக்கு நேர்த்தகவுல இந்த விசையும் இருக்கும். இந்த விசைக்கு நேர்த்தகவுல உந்த மாறுபாடு இருக்கும். அப்படிங்கிறத சொல்லக்கூடியது நமக்கு வந்து நியூட்டனின் 2ஆம் விதி. ஸோ, நமக்கு உந்தம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து மேல நமக்கு வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறேன். சரிங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு நியூட்டனின் 3ஆம் விதி. ஏதாவது ஒரு விசை நம்ம குடுக்குறோம்னா, அதுக்கு சமமான அளவு எதிர் விசையும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது நியூட்டனின் 3ஆம் விதி. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. நெக்ஸ்ட் நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி அப்படிங்கிறது. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அண்டத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே மற்ற ஒரு பொருள ஒரு குறிப்பிட்ட அளவு ஈர்த்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஈர்க்கிறது எத பொறுத்து ஈர்த்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அது எவ்வளவு நிறை இருக்கோ, அத கம்பேர் பண்ணும்போது நிறைகளின் பெருக்கல் பலன். ஒரு சின்ன பொருள் அப்படின்னா, இதுக்கான ஈர்ப்பியல் பண்பு ஒரு மாதிரி இருக்கும். பெரிய பொருள் அப்படின்னா, அதுக்கான ஈர்ப்பியல் பண்பு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதம். ஸோ, இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா, இத ஒரு மாரி இருக்கும். மாறாக இங்க இருந்துச்சுன்னா, இத ஒரு மாதிரி ஈர்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. நெக்ஸ்ட்டு நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் நேரா போயிட்டு இருக்குன்னா, சைட்ல எந்த விசையும் குடுக்காம இருந்தனா, இது நேரா தான் போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு தான் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. புறவிசை செயல்படாத வரை நேர்கோட்டு உந்தம் மாறாது. சரியா? சரி ஓகே. இப்போ இந்த நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியும், இந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி தான் ராக்கெட் வந்து செயல்படுறதுக்கான முக்கியமான தத்துவமா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நேர்கோட்டு ராக்கெட் செயல்படுறதுக்கு நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியும், நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும் குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தொகுபயன் விசை அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா, எல்லா பக்கமும் நமக்கு வந்து விசை அப்படிங்கிறது குடுக்குறோம்னா, இந்த எல்லா விசையினுடைய மொத்த ரிசல்ட் என்ன கிடைக்குதோ அப்படிங்கிறது தான் தொகுபயன் விசை. சரிங்களா? ஓவரால் அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதாவது தொகுபயன் விசைன்னு சொல்லுவாங்க. புவியினுடைய ஆரம் எவ்வளவுனா 6378 கிலோமீட்டர். புவியினுடைய நிறை எவ்வளவுனா 5.972 × 10^24. அடர்த்தி அப்படின்னா என்னன்னா, ஓரலகு பருமனுக்கான நிறை. ஸோ ஓரலகு பருமன் ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்தை அடைத்துக் கொள்ளும்போது, அது எவ்வளவு பருமன் அப்படிங்கிறது உள்ள பெற்றிருக்கு அப்படிங்கிறது அடர்த்தி. ஸோ லைக் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தெர்மாகோல் ஷீட்டினுடைய அடர்த்தி அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். அதே மாரி ஒரு இரும்பு துண்டினுடைய அடர்த்தி அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். இது 2க்கும் உண்டான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளக்க எவ்வளவு பருப்பொருட்கள் அப்படிங்கிறது உள்ள அடங்கியிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியது தான் இந்த அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒப்படர்த்தி. ஒப்படர்த்திங்கிறது ஒண்ணும் இல்ல. பொருளினுடைய நிறை, எவ்வளவு நிறை இருக்கு, டிவைடட் பை நீரினுடைய நிறை அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி வச்சு நமக்கு வந்து ஒப்படர்த்திய கண்டுபிடிக்கலாம். ஸோ நார்மலா நீரினுடைய நிறை அப்படிங்கிறது நீரை நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ் நீர் இருக்கும்போது மட்டும் தான் இத எடுத்துக்க முடியும். இத வந்து சரி செய்ய முடியும். இத வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க. 4 டிகிரி செல்சியஸ்க்கு மேல நீரினுடைய அடர்த்தி மாறுபடும் அப்படிங்கிறதுனால, கான்ஸ்டன்ட்டா இருக்கிறது நீரினுடைய அடர்த்தி 4 டிகிரி செல்சியஸ் எடுத்துப்பாங்க. ஒப்படர்த்திய கண்டுபிடிக்கிறதுக்கு பிக்னோமீட்டர் அப்படிங்கிறத நமக்கு வந்து கருவியை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திரவமானி அப்படிங்கிறது அடர்த்தி அல்லது ஒப்படர்த்தி
நீர்வடத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய ஒண்ணும் திரவமானி. மிதத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திரவத்தினுடைய அடர்த்தியை விட பொருளினுடைய அடர்த்தி குறைவாக இருந்தால், திரவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாதரசம் அப்படிங்கிறது திரவத்தினுடைய அடர்த்தி வேற மாரி இருக்கும். தண்ணீல திரவத்தினுடைய அடர்த்தி அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். ஸோ இந்த 2 அடர்த்திய கம்பேர் பண்ணும்போது, மேல பொருளினுடைய அடர்த்தி கம்மியா இருந்துச்சுன்னா, அது வந்து மிதக்கும். அப்போ தண்ணீயினுடைய அடர்த்திய கம்பேர் பண்ணும்போது, தெர்மாகோல் சீடினுடைய அடர்த்தி கம்மி. அதனால தான் தெர்மாகோல் சீடு தண்ணீல மிதக்குது. கரெக்ட்டா? சரி நெக்ஸ்ட் பால்மானி அப்படிங்கிறது பாலினுடைய தூய்மையை கண்டறியறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு தான் பால்மானி. தென் மிதத்தல் விதிகள் அப்படிங்கிறதுல பாய்மம் ஒன்றின் மீது மிதக்கக்கூடிய பொருள் ஒன்று எடையானது அப்பொருளால் வெளியேற்றப்பட்ட பாய்மத்தினுடைய எடைக்கு சமமாக இருந்தால் அப்பொருள் வந்து மிதக்கும். ஸோ லைக் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மிதத்தல் விதிகள்ல சொல்லக்கூடிய 2 ஆப்ஷன் மட்டும் குடுத்திருப்பாங்க. இப்போ ஒரு பொருளுக்குள்ள ஒரு தண்ணி இருக்கு. தண்ணிக்குள்ள ஒரு பொருள போட்டோம் அப்படின்னா, இந்த பொருள் அப்படிங்கிறது உள்ள மூழ்கும். கரெக்ட்டா? ஸோ உள்ள மூழ்கும்போது ஃபுல்லா மூழ்கிருச்சுன்னா ஃபுல்லா மூழ்குச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணிய வெளியேத்தியிருக்கும். அதே மாரி ஃபுல்லா மூழ்கல அப்படின்னா, குறிப்பிட்ட அளவு தண்ணிய வெளியேத்தியிருக்காது. கரெக்ட்டா? இந்த 2க்கும் உள்ள வேறுபாட வச்சு தான் நமக்கு மிதத்தல் விதிய சொல்லியிருப்பாங்க. மிதக்கக்கூடிய பொருளினுடைய ஈர்ப்பு மையமும், மிதத்தல் விசையினுடைய மையமும் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஷன் தான் இந்த மிதத்தல் விதிகளுக்கு உண்டான கான்செப்ட்டா நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பாய்மம் ஒன்றின் மீது மிதக்கக்கூடிய பொருள் ஒன்றினுடைய எடையானது அப்பொருளால் வெளியேற்றப்பட்ட பாய்மத்தினுடைய எடைக்கு சமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. சரிங்களா? இவ்வளோ தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கன்டென்ட் இதில குடுத்துருக்குது. நெக்ஸ்ட் இத பார்த்துக்கோங்க. கரண்ட் இல்லாம ரொம்ப நேரம் ஆச்சு. இன்வெர்ட்டரும் ஆஃப் ஆக போகுது. அதனால ஃபாஸ்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். தென் ஆமையில 0.1 மீட்டர் பெர் வினாடி ஓடும். மனிதர்கள் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பீட் அப்படிங்கிறத சொல்றேன். மனிதர்களுடைய நடைமேடை வேகம் நார்மலா நடக்கக்கூடியது நமக்கு வந்து பார்த்தோன்னா, 1.4 மீட்டர் பெர் வினாடி. விழும் மழைத்துளியினுடைய வேகம் 9லிருந்து 10 மீட்டர் பெர் வினாடி. பூனையினுடைய வேகம் 14 மீட்டர் பெர் வினாடி. சைக்கிளினுடைய வேகம் 20லிருந்து 25 கிலோமீட்டர் பெர் மணி. சிறுத்தையினுடைய வேகம் 31 மீட்டர் பெர் வினாடி. வேகப்பந்து வீச்சாளர் வந்து 90லிருந்து 100 மைல் பெர் மணி. பயணிகள் விமானம் அப்படிங்கிறதனுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது 180 மீட்டர் பெர் வினாடி. ராக்கெட்டினுடைய வேகம் அப்படிங்கிறது 5200 மீட்டர் பெர் வினாடி. சரிங்களா? இதோட இந்த கன்டென்ட்டோட உங்களுக்கு பிசிக்ஸ் அப்ளிகேஷன் முடிச்சுக்கலாம். தேங்க் யூ.